திருமல நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது அசோக் லேலண்டோட ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் டிப்பர் ட்ரக்கான ABTR நம்ம கூட இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இது வந்துட்டு N3532 SHR அப்படிங்கிற புது வேரியண்ட்டை அசோக் லேலண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிப்பர் ட்ரக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அசோக் லேலண்ட்லேருந்து நமக்கு விக்னேஷ் சார் வந்து பேச போகிறாரு. ப்ளஸ் டிவிஎஸ் மொபிலிட்டி டீலர்ஷிப்லேருந்து சிவராஜ் சார் நம்மக்கிட்ட இது சம்மந்தமாக பேச போகிறாங்க. ஸோ வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு புதுசாக பார்க்குற லான்ச் பண்ண புது ப்ராடக்ட் N3532 SHRன்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கேபினை குறிக்குது. அந்த கேபின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குளோபலி யூரோப்பியன் சேஃப்டி கிராஷ் டெஸ்ட் பண்ண கேபின். இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா we have only this cabin with கிராஷ் டெஸ்ட் பண்ண கேபின். ஸோ சேஃப்டி கேபின். இந்த என் கேபினில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள ஒன் பை ஒன் பார்ப்போம். இதோட டார்க், இதோட இழுவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா 1200 நியூட்டன் டார்க் கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஃபிளாட் டார்க். ஏன்னா மைலேஜுக்கு ஒரு முக்கியமான விஷயம் 1200 1900. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபிளாட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் இருக்குது. இந்த ஃபிளாட் டார்க் எங்கே உங்களுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டன்னேஜ் அதிகமாக போட்டு வண்டி ரேம்போ ஒரு ஹைவே ஃப்ளைஓவர் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ கியர் ஷிஃப்டிங் கம்மியாக இருந்தால் அல்டிமேட்லி மைலேஜ் இருக்கும். ஸோ இந்த இன்ஜினோட பெரிய அம்சமே அதான், உங்களுக்கு பிக்கர் இன்ஜின் வித் மோர் ரிசர்வ் பவர் அண்ட் உங்களுக்கு மைலேஜும் பெட்டராக இருக்கும். இதோட கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ZF கியர் பாக்ஸ், HEVI DD ZF கியர் பாக்ஸ் உள்ள கொடுத்துருக்கோம். அந்த இதோட ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிராப் ஆக்சில் கொடுத்துருக்கோம். இந்த 0 டிராப்ன்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலில் இந்த பெண்ட் டிராப் எங்கேயும் ஆகாது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் எல்லாமே ஹைட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனூவர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ 0 டிராப் ஆக்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து பார்த்தா இந்த வெஹிக்கிளில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிடைஸ்டு பியரிங்கோட உள்ள இருக்கு. அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரபோலிக் சஸ்பென்ஷன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா HEVI பேரபோலிக் சஸ்பென்ஷன் உள்ள கொடுத்துருக்கோம். அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 38 10 ரப்பர் போல்ஸ் சஸ்பென்ஷன் உள்ள கொடுத்துருக்கு. ஸோ வெரி ரக்கட் அண்ட் HEVI அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அண்ட் மைனிங் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிளான அப்ளிகேஷன். ஸோ இந்த போகி சஸ்பென்ஷன் உள்ள கொடுத்துருக்கோம். 38 10 ரேட்டிங் போகி சஸ்பென்ஷன் உள்ள கொடுத்துருக்கு. அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சில், முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சில். ஸோ SHRன்னு சொல்கிறோம். இந்த ஷாலோ ஹப் ரிடக்ஷன் ஆக்சில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஆக்சில் வந்து சிங்கிள் ரிடக்ஷன் ஆக்சில் வட்டமாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதுரமாக இருக்கும். ஸோ ரெக்டாங்குலராக இந்த ஆக்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா டியூபோ உங்களுக்கு. ஸோ கியர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். லைஃப் டைம் ஆஃப் தி ப்ராடக்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு டீப் மைனிங்கும் சரி, சர்ஃபேஸ்க்கும் சரி. ஸோ ஆக்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப HEVI ஆக்சில். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பினியன் கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ்க்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கும். ஸோ மைலேஜும் வரும் இந்த ஆக்சில். அதுக்காக தான் SHR கான்செப்ட்ல இந்த ஆக்சில் வந்து உள்ள கொடுத்துருக்கு, வடிவமைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா 26 கியூபிக் லோட் பாடி. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஹையஸ்ட் லோட் பாடி கொடுக்குறோம். ஸோ கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா 26 கியூபிக் லோட் பாடி உள்ள கொடுத்துருக்கு. ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 23 கியூபிக் கொடுத்துருக்கோம், 26 கியூபிக். ஸோ இன்னும் பெரிய பாடி கொடுத்துருக்கோம். இட் மீன்ஸ் யூ கேன் கேரி ஹையர் பேலோட். ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பேலோட்ஸுக்கு ரெடி. ஸோ அசோக் லேலண்ட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃப் கன்சப்ஷன், லோயர் டெஃப் கன்சப்ஷன், ஆட்லு ஆயில் ரொம்ப குறைவாக செலவிடு இருக்கும். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கர் இன்ஜின் கொடுத்துருக்கோம். நாலாவது இந்த வந்து மெயின்டெனன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிடைஸ்டு பியரிங் இருக்குது. மெயின்டெனன்ஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்லாம் நிறைய மாடிஃபை ஆயிருக்கு. அஞ்சாவது விஷயம் வந்து பார்த்தா ரீசேல் வேல்யூ, லைலானாலே உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பாக்டாக உள்ள இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் இப்போ 3532 SHR. இதோட கேபின் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி யூரோப்பியன் கிராஷ் பாஸ் பண்ண கேபின் உள்ள இருக்குது. ஸோ இந்த கேபினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் சைலன்சர் உள்ள கொடுத்துருக்கோம் DGMS நாம்ஸ் படி. அண்ட் ஹைவா டிப்பிங் உள்ள கொடுத்துருக்கு. ஸோ ஹைவா டிப்பிங் இருக்கும்போது ஸோ வெல் நோன் பிராண்ட் உங்களுக்கு ஹைவா டிப்பிங்க்கு. அண்ட் கேபின்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் இருக்கும், லைக் லக்ஸரி கேபின். ஸோ இந்த கேபின் சேஃப்டி, ஃபுல்லி கம்ஃபர்டபுள் சேஃப்டி. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் இருக்கு. ஸோ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும், லிட்டரலி லைக் கார் டிரைவிங். அண்ட் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் கார்ல வர மாதிரி. ஸோ நாய்ஸே உங்களுக்கு இருக்காது. ஸோ லைக் இங்கே டிரைவிங் கார் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபினோட என்ஹான்ஸ் பண்ணியிருக்கும் ஃபுல்லாகவே. அண்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்டிமைஸ்டு உள்ள கொடுத்துருக்கோம். இது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா APS உள்ள கொடுத்துருக்கோம், ஆன்டி டாப்லிங் கிட்டும் உள்ள இருக்கு. ஸோ வண்டி அன்இவன் சர்ஃபேஸ் வச்சு டிப் பண்ணா லோடும் வந்து பார்த்தீங்கன்னா டிப் ஆகாது. சேஃப்டி பேராமீட்டர்ல அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ ஹையர் மைலேஜ், லோயர் ஆட்ப்ளூ கன்சப்ஷன், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி பண்ணிருக்கு. அண்ட் உங்களுக்கு சேஃப்டி கேபின் உள்ள கொடுத்துருக்கு, லக்ஸரி சேஃப்டி கேபின். அந்த அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவா டிப்பிங் உள்ள கொடுத்துருக்கு. அண்ட் பேலோட் ஹையர் மைலேஜ் அண்ட் ஹையர் டன்னேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணிருக்கு இந்த ப்ராடக்ட்ல. ஸ்டேரிங் வந்து டெலஸ்கோபிக் ஸ்டேரிங். ஸோ டிரைவர் வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேபினை வந்து ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும், சீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் சீட். இது மெயினாக வந்து 100% பியூர்லி டிரைவர் கம்ஃபர்ட் தான்.
ஸோ டிரைவரோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் இருக்கும். என்ன ரீசன்னா டிரைவர் வந்து மோர் பேலோடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர் வந்து இன்றைக்கி 2 ட்ரிப் எடுக்கிறாங்க, கொஞ்சம் டயர்டாகிறாங்கன்னா இதில் அந்த இஷ்யூ தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிப் எடுக்கிறதுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறது. இந்த ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் கொடுத்துருக்கோம். ஸோ வி கேன் அட்ஜஸ்டபிள். நீங்கள் வந்து எந்த கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் டிரைவர் உடம்புக்கு ஏற்ற மாதிரி வி கேன் அட்ஜஸ்ட். ஏன்னா இது வந்து மோர் கம்ஃபர்ட்காக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ வி கேன் அட்ஜஸ்டபிள். அதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இசை வந்து ஏர் சஸ்பென்ஷன் சீட்டு. ஸோ அவங்களோட டிரைவர் கம்ஃபர்ட் தான், இதுவும் டிரைவர் கம்ஃபர்ட் தான். என்னடா டிரைவர் கம்ஃபர்ட் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் கம்ஃபர்ட் ஃபோக்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரிப் அதிகமாக இருக்க முடியும். ட்ரிப் அதிகமாக இருந்தால் தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். பிஸ்னஸ் டெவலப் தான் ரெவன்யூ வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி கேன் பியூர்லி ஃபார் இஸ் ஏர். நம்ம வந்து இன்றைக்கி வந்து அஸ் பர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏசி இல்லாத வண்டியே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து லைலானாலே நான் ஏசின்னு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், வில் சேஞ்ச் ஓவர். இன்றைக்கி பியூர்லி ஏசியில் தான் எல்லா வெஹிக்கிளும் கொடுக்குறோம். ஸோ டோட்டலி ஏசி அண்ட் அதர்வைஸ் இந்த ஏசிக்கு உங்களுக்கு கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு டிஃபென்ஷியல் ஆக்சஸ் சுவிட்ச் தெரியும், டபுள் ஆக்சஸ் சுவிட்ச்னு சொல்லுவாங்க காமனாக, டபுள் ஆக்சஸ் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இன்ஜின் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு கியரை பொறுத்த வரைக்கும் சேம் நம்ம வந்து டாப் 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் G131 கொடுக்குறோம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ஃபர்ட்டுக்காக என்ன கொடுத்துருக்கோன்னா டிரைவருக்கு வந்து மோர் சேஃப்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் கிராஷ் டெஸ்டட் பர்சன். ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி தான் கிராஷ் டெஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இந்தியாவிலேயே எந்த கமர்ஷியலுக்கும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் வந்து டிரைவரோட கம்ஃபர்ட்டில் வந்து லைலாண்ட் இஸ் நம்பர் 1 இருக்குது. இஸ் அ மோர் சேஃப்டி டு எனி ஒன். ஸோ இதுதான் கேபின்குள்ளே இருக்க மெயின் கம்ஃபர்ட். நம்ம N3532 SHRல வந்து பார்த்தீங்கன்னா A சீரிஸ் 6 சிலிண்டர் இன்ஜின் உள்ள கொடுத்துருக்கு. ஸோ 320 horsepower இன்ஜின் இது உங்களுக்கு. ஸோ 8 லிட்டர் பிக்கர் இன்ஜின், கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் 8 லிட்டர் பிக்கர் இன்ஜின் வந்து பார்த்தா அசோக் லேலண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி யார்ட்டுமே இல்லாத பெரிய இன்ஜின் பிக்கர் இன்ஜின். ஸோ பிக்கர் இன்ஜின், மோர் பவர், மோர் ரிசர்வ் பவர். ஸோ மோர் பவர் ப்ரொடியூஸ்டு. ஸோ புல்லிங்கோ வலிமைக்கோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லேகே இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஹை பவர் அண்ட் ஹை டார்க். ஸோ குதிரை திரையிலும் சரி இழுவை திரையிலும் சரி ரொம்ப அதிகமான பவர் தான் இருக்கும். ஸோ டிப்பர்னாலே வந்து பார்த்தா இழுவை திறன் தான். இந்த வண்டிக்கு பவருக்கு எங்கேயுமே பஞ்சமே இல்லை. அண்ட் லிட்ரலி பவர் ப்ளஸ் மைலேஜ். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட் இன்ஜினோட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அந்த சேம் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் லைக் டீசல் மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் ஆகட்டும், LNG, CNG மற்ற ஆல்ரெடி ஃபியூல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜினில் உங்களுக்கு 35 to 40% காம்பனன்ஸ் மாற்றி வி கேன் யூட்டிலைஸ் இட். அந்த இன்ஜினோட ஸ்பெஷாலிட்டி தான். அண்ட் மோரோவர் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னோஸ் இன்ஜின். சார் நம்ம 320 horsepower பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக ஃப்ரண்ட் ஆக்சல் வந்து எல்லா வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு பாஸ் ஷேப்பில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் டிஃபென்ஸில் கொடுக்குற மாதிரி ஜீரோ டாப் ஃப்ரண்ட் ஆக்சல் கொடுத்துருக்கோம். அது வந்து ஆக்சல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சர்ஃபேஸும் இடிக்காது. இன்னொன்று 10-10 ஜீரோ டாப் ஃப்ரண்ட் ஆக்சல். இந்த ஜீரோ டாப் ஃப்ரண்ட் ஆக்சல் 10-10ன்ற கான்செப்ட் என்னன்னா உங்களுக்கு மோர் எஃபிஷியன்சி கொடுக்குறக்காக. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரபோலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம். பேரபோலிக் சஸ்பென்ஷன்றது நார்மலாக வந்து டிரைவர் கம்ஃபர்ட்டுக்காக, கேபினில் உட்கார டிரைவர் கம்ஃபர்ட்டுக்காக கொடுக்குறது. நார்மலாக 4 லீஃப் தான் வரும். நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் 5 லீஃப் கொடுத்துருக்கோம். இது மோர் கம்ஃபர்ட் டு டிரைவர். என்னடா திருப்பி மோர் கம்ஃபர்ட் டு டிரைவர்னு சொன்னால் டிரைவருக்கு வந்து எவ்வளோ சேஃப்டி, எவ்வளோ நம்ம வந்து இது கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக கொடுக்குறது தான் பேரபோலிக் சஸ்பென்ஷன். அது ஜீரோ டாப் ஃப்ரண்ட் ஆக்சல். நம்ம 320 HP வரைக்கும் டயர் வந்து நம்ம கம்பெனிலேருந்து வந்துட்டு இருக்குது 1120 வருது. இதில் வந்து மைனிங் லெக்கும் யூ கேன் ஆப்ஷன். நீங்கள் வேணும்னா மைனிங் லெக்கும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எந்த டிவிஷன் கிடையாது. அதேமாதிரி பேட்டரி 24 volt பேட்டரி கொடுக்குறோம். ஏர் டேங்க் இருக்குது. நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஃபியூல் டேங்க்கு. ஸோ ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் 300 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுக்குறோம். பாலிமர் டேங்க் கொடுக்குறோம். சேஃப்டி ஃபார் வெரி வெரி டிரைவர். பிகாஸ் இது வந்து இன்கேஸ் நம்ம லைனில் போகிற மாதிரி வாரி ஆப்ரேஷனில் இருக்குது, எனி ப்ராப்ளம் வந்தாலும் வில் சேஃபர் டு தி டேங்க். ஸோ அதுக்காக கொடுக்குறது 300 லிட்டர் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாலோ அப்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஹவுசிங் பார்க்குற மாதிரி என்ன மாதிரி நார்மல் ஹவுசிங் மாதிரி இருக்காது. இது வந்து ஹெவி டியூட்டி ஹவுசிங். நீங்கள் வண்டியை பொறுத்த வரைக்கும் 24 hours வெஹிக்கிள் டு ரன்னாக இருந்தாலும் உங்களுக்கு ஹவுசிங் ஹீட்டே தெரியாது, வெஹிக்கிள் டு யூஸ். ஸோ உங்கள் ஆப்ரேஷனில் வந்து வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம டெஃப் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 லிட்டர். ஸோ 13 லிட்டர் ஃபியூல் வருது அண்ட் 24 லிட்டர் ஆட் ப்ளூ கெப்பாசிட்டி. அண்ட் ஏன் 24 சின்ன டேங்க் ஏன் கொடுத்துருக்குன்னு பார்த்தா நம்மளோட டெஃப் கன்சப்ஷனே 100 லிட்டர் டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4% தான். ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியிலே கிடையாத வெரி வெரி லோ டெஃப் கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் மட்டும் தான் இருக்குது. மற்றவங்க டிஃப்ரென்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹையரில் இருக்காங்க. பட் நம்மளோட டெஃப் கன்சப்ஷன் 100 டீசலுக்கு 3 to 4% தான். ஸோ ரொம்ப குறைந்த ஆட் ப்ளூ செலவு நம்ம வண்டியில் மட்டும் தான். ஸோ டீசல் மைலேஜ் அண்ட் ஆட் ப்ளூ செலவு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு. ஏன்னா இன்னைக்கு வண்டி எதில் மிச்சம் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஒன்று டீசல் மைலேஜ், இன்னொன்று ஆட் ப்ளூ. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைலேஜ்னு சொல்கிறோம், டீசலும் ஆட் ப்ளூவும் சேர்த்து. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டீசல் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஸோ ஒரு ட்ரிப்புக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹையாக ஒரு ட்ரிப்புக்கு ஒரு ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைலேஜ் வருது. ஏன்னா மிச்சம் இதெல்லாம் பிடிக்க முடியுது. அதே மாதிரி யூரியா ஆயில் இன்னைக்கு 1 லிட்டர் 63 ரூபா வந்துருச்சு. ஸோ சேமிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் பிறகு சேமிப்பு சேவிங்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குது வெஹிக்கிள். டே 1ல முதல் ட்ரிப்ல இருந்தே உங்களுக்கு சேவிங்ஸ் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மைலேஜ் இந்த வண்டியில் வந்து பார்த்தா டன்னேஜ் அதுலேயும் வந்து பார்த்தா உங்களுக்கு சேமிப்பு. ஏன்னா நீங்கள் நார்மலாக பாசிங் ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற 23 26 வரப்போ நீங்கள் ரீஃபர் இல்லாமல்
உங்களுக்கு 1.5 யூனிட் அப்படியே சேர்த்தே கொடுக்குது டிஃபால்ட்டாகவே. ஸோ பிக்கர் கெப்பாசிட்டி பாடி கொடுத்துருக்கு லோட் பாடி. இது உங்களுக்கு ஹெவி டியூட்டி பாடி வர பாடியோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு. லோட் பாடியோட கெப்பாசிட்டி மெட்டீரியலும் இன்னும் மெருகேட்டி இருக்காங்க. ஸோ ஹெவி டியூட்டி பாடியாக உள்ள இருக்குது. ஸோ லோட் பாடி ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதுக்கேற்ற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவாக கொடுத்துருக்கு. இதோட பேக் டோரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹை செக்ஷன் டோர் உள்ள இருக்கும், விச் மீன்ஸ் ரொம்ப ஹெவி. ஸோ நார்மலாக அசோக் லேலோட பேக் டோர் இந்த டோர் வந்து பார்த்தா உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ பாடியிலேயே வந்து பார்த்தா இந்த வாட்டி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பாடி ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பேலோட் கேரி பண்ணுறதுக்கு இவ்வளோ அக்ரிகேட்ஸ் ஹெவியாக கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு பாடியும் கேரி பண்ணுற பாடியும் ஹெவியாக கொடுக்கணும். அதுக்காக ரொம்ப ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்கு. ஸோ N3532 SHR இஸ் ரெடி இந்த மார்க்கெட் அண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷல் ப்ரைஸ் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எவர் மைலேஜ், கிளாசிக்கல் பெஸ்ட் எவர் மைலேஜ் அண்ட் லோயர் டெஃப் கன்சப்ஷன் ஆட்பூஸில் வந்து ரொம்ப கம்மி. அடுத்து பிகர் இன்ஜின், லோ மெயின்டெனன்ஸ், வண்டியில் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் கான்செப்ட் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். எல்லாமே யூனிட் பேரிங் கொடுத்துருக்கோம். அடுத்து ஹையர் பேலோடு. ஸோ மைலேஜுக்கு அடுத்து பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா டன்னேஜ் அதிகமாக கேரி பண்ணதுக்காக பெரிய பாக்ஸ் கொடுக்கு 26 kb. ஸோ எல்லாமே பெருசாக அதிகமாக கொடுக்குறது காரணம் ஹெவி டியூட்டி அண்ட் பேலோடு இன்னும் அதிகமாக கேரி பண்ணோம். ஸோ டே 1லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் ஆரம்பிச்சிருவோம் இந்த ட்ரக் எடுத்தீங்கன்னா. ஸோ திஸ் வாட் N3532 SHR. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர டில்டபிள் கேபின். ஸோ சேஃப்டி பாஸ் பண்ண கேபின் சொன்ன யூரோப்பியன் சேஃப்டி கிராஷ் டெஸ்ட் பாஸ் பண்ண கேபின் வித் டில்டபிள் கேபின். ஸோ கேபின் டில் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக இருக்க யூட்ருக்கு இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டில்டபிள் கேபின், ஃபிக்ஸட் கேபின் கிடையாது. ஸோ உங்களுக்கு சேஃப்டி வைஸும் ரொம்ப ஏரோடைனமிக்காக இருக்கும். HVAC கேபின் சொல்லுவோம். ஸோ டில்டபிள் கேபின் தான் இப்போ டில்ட்டும் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம 320 HP போகிற டிரைவர் சேஃப்டி மாதிரி டிரைவர் ஏறக்கு ஸ்டெப்ஸ் கூட 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். நார்மலாக நம்ம யூட்ரக்கில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் வரும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப்ஸ். பிகாஸ் ஒன்லி ரீசன் இஸ் டிரைவர் வந்து ஈஸியாக வைபிளாக மேலே ஏறணும். ஏன்னா ஹைட்டுன்ற ஒரு ஃபீலிங் வரக்கூடாது. ஏன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ டிரைவர் கம்ஃபர்ட். அதே மாதிரி ஏற ஸ்டெப்ஸும் ஃப்ரீயாக இருக்குன்றக்காக 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அட்ஜஸ்ட் சீட் இருக்குது. ஸோ அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டிரைவர் உட்காரப்ப சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் உங்களுக்கு. ஸோ ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா கார் மாதிரி யூ கேன் புஷ் இட் அப். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டமும் உள்ள இன்பில்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ காரில் என்ன உங்களுக்கு லக்ஸரி இருக்கோ சேம் நாய்ஸில் வந்து கார் ஓட்டுற மாதிரி ஒரு லக்ஸரி ஃபீல் தான் உள்ள அந்த கேபினில் கொடுத்துருக்கு. இதுதான் அந்த N3532 SHR புதுசாக வர வெரி. இதோட லோட் பாடி திக்னஸ் பாருங்க. சப்ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஈக்குவலே ஹெவி டியூட்டி. நார்மலான ரேஞ்சர்ஸ்க்கும் இந்த ரேஞ்சர்ஸ்ல இருக்க லோட் பாடி கீழே சப்ஃப்ரேம் வந்து பார்த்தா ரொம்ப ஹெவி டியூட்டியா இருக்கு. திக்னஸ் ஆஃப் தி மெட்டீரியல் வந்து பார்த்தா 80 இருக்கும் 5 mm உங்களுக்கு எல்லாமே. ஸோ நியர்பை கிராஸ் மெம்பர்ஸும் வந்து பார்த்தா கொடுத்துட்டே வரும் கிராஸ் மெம்பர்ல உங்களுக்கு திக்னஸுமே. ஸோ N3532 SHR லோட் பாடியுமே வந்து பார்த்தா டிஃப்ரெண்டா பண்ணிருக்கோம் ஹெவி டியூட்டியா. அதுதான் பின்னாடி பேக் டோரும் பார்த்துருப்பீங்க. கீழே சப்ஃப்ரேமும் பாருங்க. ஸோ டேஷ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் என்ன வியூ பண்ணுறாரோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலமேட்டிக்ஸில் iLet 3.0 ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே நம்ம வியூ பண்ணலாம். நம்ம சிஸ்டம்ல வியூ பண்ணலாம், மொபைலில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆர்பிஎம்ல வண்டி ஓடுது, கியர் ஷிஃப்டிங் பண்ணணுமா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் கியர் ஷிஃப்டிங் வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேட் பண்ணும். ஸோ கியரை குறைங்க, கியரை ஏற்றுங்க, ஏரோ மார்க் இருக்கும். அண்ட் என்ன டிரைவிங் சிக்னல்ஸ், எரர் சிக்னல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ரிமோட்லேயுமே எல்லா கஸ்டமரும் இல்லை மேனேஜரும் ஃப்ளீட் ஆப்ரேட்டரும் பார்த்துக்கலாம். என்ன சிக்னல்ஸ் வந்தாலும் எல்லாமே டேரக்டாக டேஷ்போர்டில் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் ஹார்ஷ் டிரைவிங், எவ்வளவு மைலேஜ் வருது, எவ்வளவு ஆட் லுக் அந்த குடிக்குது, எல்லாமே டெலமேட்டிக்ஸ்ல இன்பில்ட்டாவே இருக்கு. ஸோ லைவா அக்யூரேட்டா லைவ் டெலமேட்டிக்ஸ் ட்ராக்கிங் வந்து பார்க்கலாம். டேஷ்போர்டே கம்ப்ளீட்டா வியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க N3532 SHR இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா GST ப்ரைஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் குறைஞ்சிருக்கு. ஸோ ட்ரக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 28% 12% தான் குறைஞ்சிருக்கு. 250 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் டு மாடல் மாறும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 5 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்சிருக்கு. இந்த GST வேல்யூ அப்படியே எந்த இலக்கும் தொலைவில் இல்லை. कोई मंजिल दूर नहीं.